இனி இந்த உளுந்தையும் அரிசியையும் தனித்தனியாக தண்ணி விட்டு ஊற விடணும். வெந்தயத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மூண்டையும் தனித்தனியாக ஒரு 8 மணித்தியாலமாவது ஊற வச்சு அதன் பின் அரைக்கும். அரிசியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் ஊற விடணும். அதுக்கு உளுந்தையும் நல்லா கழுவணும். கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 8 மணித்தியாலம் ஊற விடணும். இது வெந்தயத்தையும் கழுவி போட்டு ஊற விடணும். உளுந்து நல்லா ஊறிட்டு நல்லா பெருசாக வந்துட்டு அரிசியும் நல்லா ஊறிட்டு அதை இப்படி அரைப்போம். நல்லா பார்க்கணும். வெந்தயம் நல்லா ஊறிட்டு வெந்தய தண்ணியை வெளியே ஊற்றுறதுக்காக இந்த வெந்தய தண்ணியோடு சேர்த்து ஊற்றணும். இந்த வெந்தயத்தையும் இதோட சேர்த்து அரைக்கணும். நல்லா பட்டா நல்லா சுட்டா நல்லா பட்டா வந்துட்டு இனி இதை எடுத்து இதுக்குள்ளே அரிசியை போட்டு மிளகு சீரகத்தை இந்த உரலில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு அரிசியோடு சேர்த்து அரைப்போம். இந்த மிளகு தூளையும் இந்த கிரைண்டருக்கு போட்டு அரிசியோடு சேர்த்து அரைப்போம். இந்த அரிசியை இதுக்க போட்டு அரிசியும் நல்லா அரை விட்டுட்டு அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா அப்படி கலந்து உப்பு மிளகா போட்டு நல்லா கலந்துருக்கணும். இது இப்படி சில பேர் பொங்க இல்லைன்னு சொல்லிடலாம், புளிப்பு இல்லைன்னு. அவைக்காக நான் என்ன செய்வேன்னா இது ரெண்டையும் கலந்து போட்டு திருப்பி ஒரு கிரைண்டருக்கு திருப்பி அதை ஊற்றி இன்னும் ஒரு தடவை கலந்து அடித்து விட்டீங்க வேண்டாம் நல்லா பொங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இதுகள் நல்ல கலவையாக வந்துருக்கு. நல்ல கலவையான நல்லா புளிச்சு வரும். அதுக்காக 2ஆம் தரம் ஒரு கப்பி போட்டு அடித்து எடுத்து பார்த்து சுட்டு பாருங்க. விழுந்தமாக இவண்டாக்கு இதை அப்படியே ஊற்றி 8 மணித்தியாலம் நல்லா புளிக்க வைப்போம். மூடி வச்சிடும். நல்லா வச்சு பொங்கி நல்லா நிறையாக இருக்குது. இந்த மாதிரி தோசை நான் ஊற்றி எடுக்க போகிறேன்னு பாரு. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். இதை நாங்கள் அப்படி கண்டு பார்த்தீங்களா